அன்புங்கிறது வெறும் காஃபில மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துல இருக்கு. சரி, நான் உனக்காக என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், ஆனா எனக்கு இன்னொரு வாய்ப்பு மட்டும் கொடு பார்த்திபா. இவ்வளவு பெரிய வார்த்தைலாம் பேசணும்னு அவசியம் இல்லை. முதல்ல நீங்க என் மனசுல நெருக்கமா இல்ல. இத வார்த்தையா நான் கேட்டு நீங்க விஷயமா சொல்றதெல்லாம் நடக்காது. எங்க எந்த சமயத்திலயாச்சும் அது எனக்கா மனசுல தோணணும். அப்போ இப்ப தோணலையா? தோணல. அது தோணும் போது எல்லாமே தானா சரியாயிடும். கண்டிப்பா நீ பழையபடி வருவ பார்த்திபா. நான் உன்னை மாத்துவேன். என்னக்கா சமைக்கலையா அன்னைக்கு? வீட்ல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு, நீ பாட்டு வந்து சமைக்கலையான்னு கேட்டுட்டு இருக்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? பிரச்சனை எல்லாம் நம்ம வீட்டுக்கு புதுசாக்கா. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்ல விருந்து சாப்பிட்டுட்டு தானே இருப்போம். பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா 8 மணி ஆனா நம்ம வயிறு பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. சாப்பிடாம கவலைப்படுறதுனால ஏதாவது நடந்துற போதா என்ன? எனக்கு பசிக்குது, நான் போய் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஹே, என்னடி இவ வேற மாதிரி பேசிட்டு இருக்கா? மா, என்னாச்சு இவளுக்கு? ஏய் இருடி, நீங்க எதுக்கு இப்ப கடந்து குதிக்கிறீங்க? என்ன ரஜினி? என்னம்மா? நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு வேணுமா? நேத்து நைட்ல இருந்து இங்க யாருமே சாப்பிடாம இருக்கோம், நீ உனக்கு மட்டும் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடுற? இல்ல முரளி, நீங்களாம் காலையில சாப்பிட மாட்டீங்கன்னு நினைச்சேன். உனக்கு ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கு, போ. 2 நிமிஷம் ரெடி ஆயிடும். என்னக்கா, என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? கிண்டல்லாம் இல்ல ராதிகா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். உங்களுக்கு பசிச்சா நீங்களும் போய் சாப்பிடுங்க. நீங்களாம் இந்த சின்ன பசங்க, ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டு கேட்டு ஊட்டி விடுறதுக்கு. ரஜினி, நம்ம எம்எல்ஏ விஷயத்துல என்னமா முடிவு பண்ணிருக்க? என்ன முடிவு பண்ணணும்? இல்லம்மா, அவரு கோச்சிக்கிட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு. இவன் அழுதுகிட்டே இருக்கான். நான் என்னமா பண்ணணும்? நீங்க அப்பா தானே? ரஜினி, எல்லாருக்கும் நீங்க தானே அப்பா. ஏமா, உங்க அக்கா ரஜினிக்கு என்னதாமா ஆச்சு? அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறவளே இல்லையே. என்னமா இப்படி பேசிட்டு போறா இவ? அதான்ப்பா எனக்கும் தெரியல. ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சு போச்சுப்பா. பார்த்திபன் தான் இருக்கான். நீங்க எல்லாம் ஒன்னும் கிடையாது, வேணும்னா கரண்ட் பில் கட்டுங்க, இல்லனா விடுங்க, எனக்கு ஒன்னும் அக்கறை இல்லன்ற மாதிரி பேசிட்டு போறாளே. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? இத்தனை வருஷமா வீட்டுல இருந்திருக்கல, இந்த மாதிரி பண்ணிருக்காள அவ? அவ அப்படிப்பட்ட ஆளா? அவளை பத்தி தெரியாது உனக்கு? கோவத்துல பேசிட்டு போற அவ.
அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஆ, அவ பாத்துப்பா, விடு. மா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுமா. இப்படிதான் அன்னைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க. பாத்தியா இருடி. ரஜினி, நான் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், குடிக்கிறியா? நான் போய் எடுத்துட்டு வரவா? ம், கொடுங்க. இரு, எடுத்துட்டு வரேன். இந்தா, இந்தா, குடி. ம், தேங்க்ஸ்மா. ர- ஐயோ, என்னம்மா? நான் என்னடி பண்றது? அம்மா, யாரு? ஈபில இருந்து வந்திருக்கேன். ஐயோ, என்னடி? அ, 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 உள்ள வாங்க. என்னப்பா? என்னன்னா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு நல விசாரிக்க வந்திருக்கேன். கரண்ட் பில் கட்டல, ஃபியூஸ் புடுங்க வந்திருக்கேன். ஐயோ, ஐயோ, போச்சு. என்னப்பா? ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ, ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சிருக்கேனே, அம்மா எல்லாம் போச்சு, எல்லாம் கெட்டு போயிட போகுது. அம்மா விடுங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமா இப்போ. எல்லாம் வம்புல தான் போய் முடிய போகுது. அம்மா, ஆ? அடுத்த 6 நாள் லீவ் வருது. நாளைக்கு 12 மணிக்குள்ள பில் கட்டலனா அப்புறம் 6 நாள் கழிச்சு தான் கரண்ட் வரும். ஐயோ, ஏப்பா? ஐயோ, போயிட்டாரு. ஏங்க, எனக்காக நீங்க தேவையில்லாம அவங்களெல்லாம் ஏய், இரு இரு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நான் தெளிவா தானே சொல்றேன். ம், சரி. இன்னொன்னு கேட்கலாமா? என்ன? வழக்கமா நீங்க எப்பவுமே இப்படி இருக்க மாட்டீங்களே, இப்ப என்ன புதுசா? என்ன புதுசா? இல்ல, குடும்பத்துக்கு ஒண்ணுனா உடனே நீங்க துடிதுடிச்சு போயிடுவீங்க. இப்ப என்ன புதுசா அவங்கள கண்டுக்காம இருக்கீங்க? யாரு கண்டுக்காம இருக்கா? அவங்கள நான் ரொம்ப தான் கண்டுக்கிறேன். என் பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, என்னால பில்லு கட்ட முடியல, அதான் இந்த தடவை நீங்க கட்டுங்கன்னு சொல்லிட்டேன். இதுல கண்டுக்காம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களை பத்தி எனக்கு தெரியுங்க. உங்க அக்கவுண்ட் ஒன்னும் ஃப்ரீஸ்லாம் ஆகல. ஆ, அது அது அதெல்லாம் விடு. பில்லு கட்ட முடியல, அவங்க கட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன? இதே ஒரு சாதாரண நாள்ல இப்படி கரண்ட் பில்லு கட்டாம இருந்தா இன்னொருத்தன் தான், அவன் பில் கட்டிருப்பான். இப்போ அவன் மனசையும் சங்கடப்படுத்திட்டாங்க. நீங்க பேசாம கட்டி விட்டுருங்க. என்ன, நீ என்ன ரெக்கமெண்டேஷனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது பாரு, நீ உன் வேலைய பாத்துக்கிறேன்னு சொன்ன, நீ உன் வேலைய பாரு. இந்த தடவையாவது அவங்க வேலைய அவங்கவங்க பாத்துக்கிட்டோம், அவங்க கடமைய செய்யட்டும். சரியா? படு படு.
சொல்ல அரவிந்த். என்னாச்சு? வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சொல்லு. அது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஹாப்பி ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. என்ன உன் கல்யாண நாளையே மறந்துட்டியா? என்ன ரஜினி, அவ்வளவு கலவரத்தோட நடந்த உன் கல்யாணத்தையே மறந்துட்டியா? புரியுது, உனக்கு இருக்க பிரச்சனைக்கு அதெல்லாம் மறக்கதான் செய்யும். இல்ல அரவிந்த், நடந்த பிரச்சனையில எப்படி மறந்தன்னு தெரியல. புரியுது, எதையுமே செலிப்ரேட் பண்ற மூட்ல நீ இல்ல. எப்படியும் லைஃப்ல பிரச்சனை இருக்கதானே செய்யும். அதுக்காக முக்கியமா நல்லா மிஸ் பண்ண கூடாது இல்லையா? அதுவும் இல்லாம இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெட்டிங் டே வேற. நானும் நேரா கிளம்பி வந்து வாழ்த்து சொல்லலாம் தான் பார்த்தேன். ஆனா இங்க முக்கியமான மீட்டிங் வேற, அதனால தான் வர முடியல. சோ சாரி. நீயும் பார்த்திபனும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழணும், சரியா? தேங்க்யூ அரவிந்த். சரி ரஜினி, பாய். பார்த்திபா, சொல்லுங்க பத்மாமா. கையை கொடு. திருமண நாள் வாழ்த்துக்கள். பார்த்திபா, உனக்கும் ரஜினிக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ரஜினியும் நீயும் மனஸ்தாபத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்ப சந்தோஷத்துக்காக வாழ்ந்தவ ரஜினி. அவளுக்குன்னு தனி சந்தோஷம்னு அவ வாழ்க்கையில இருந்தது கிடையாது. நீ ஒருத்தன்தான் ரஜினி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சவன். இப்போ நீயும் அவ கூட இல்லனா அவளால தாங்கிக்க முடியாதுப்பா. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு ஒரே நாள், ஒரே ஒரு நாள் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அவகிட்ட கல்யாண வாழ்த்து சொல்லி அவளை வாழ்த்துப்பா. இங்க இருந்து ஒரு வருஷம், அடுத்த வருஷம் கல்யாண நாளுக்குள்ள நம்ம வாழ்க்கையை நம்ம 2 பேருமே மாத்திருவோம்னு நம்புறேன். நீயும் நானும் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் என் ஆசையே. இன்னைக்கு நாம கல்யாண நாளை கொண்டாடுற சூழ்நிலையில இல்ல, எனக்கு தெரியும். ஆனாலும் உனக்கு வாழ்த்து சொல்றேன். ஏன்னா நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க. உன் முகத்தை இப்படி பார்க்க முடியல. இந்த வாழ்த்து உன்னை சின்னதா சிரிக்க வைக்கும் நம்புறேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் பார்த்திபா, நீ என்ன கல்யாணம் பண்ணதே சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே. அடுத்த கல்யாண நாளுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி முடியலங்கிற விஷயத்த நீ ஒரு போன் பண்ணி ரஜினி கிட்ட சொல்லியிருந்தா அத மறக்க கூடிய ஆள் கிடையாது ரஜினி. அவ அவ்வளவு மோசம் கிடையாது. அதே மாதிரி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ற ஆளும் கிடையாது ரஜினி.
ஏய், அவளை பத்தி எனக்கு தெரியும். நீ இங்க ஒரு செலிப்ரேஷன் நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியுமா தெரியும்? இதோ நிக்கிறாளே, இவதான் 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 என்ன போன் பண்ணி கூப்பிட்டா. என் தம்பி வாழ்க்கைய இவ ஸ்பாயில் பண்ணிட்டா. இவனுக்கு 2வது எதிரி தான். ஆனா முதல் எதிரி எங்க அப்பா இல்லாம போனதுக்கு காரணமான நீங்க எல்லாரும் தான். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அனிதா, 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 இத பாரு, உன் தங்கச்சி போன் பண்ணி கூப்பிட்டதும் நான் இங்க வந்தங்கிறதுக்காகவும் உன்கிட்ட நான் சமாதானம் ஆயிட்டனும் பார்த்திபனை மன்னிச்சிட்டோன்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு எங்க அப்பா இல்லாம இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீயும் தான். அந்த பெயின் எனக்குள்ள இருக்கு அனிதா. அதுக்காக தினமும் நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். இந்த பொறுப்பை நான் யார் மேலயும் போட்டு தப்பிச்சுக்க விரும்பல. அன்னைக்கு நீ போன் பண்றப்போ நான் எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்காது. ஆனா ரஜினிய பத்தி எனக்கு தெரியும். அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா அவ வந்திருப்பான்னு நீ ஒரு வார்த்தை சொன்ன பாரு. அது எனக்கு விலை மதிக்க முடியாத ஒரு வார்த்தை. பார்த்திபனும் நானும் விரும்புறோம் தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து உன் மனசுக்குள்ள நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். இத்தனை வருஷமா நிஜமா நான் இழந்தது உன்னோட நட்புதான், உன்னோட அன்புதான். இன்னைக்கு நீ அந்த ஒரு வார்த்தைய சொன்னப்போ உன் மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில நான் அந்த நட்பை பார்த்த அனிதா. இல்ல அனிதா, எனக்கு இன்னும் பேசணும். எனக்காக குரல் கொடுக்கறதுக்கு, எனக்காக வருத்தப்படுறதுக்கு, எனக்காக அக்கறைப்படுறதுக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆள் நீதான். எத்தனையோ நாள் உன்னை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த பார்த்திபனை நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம். பார்த்திபனை நான் காதலிக்காம இருந்திருந்தா என் அனிதா என் கூடவே இருந்திருப்பால. எனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிருப்பால. எனக்கு ஒரு கஷ்டம்னா சொல்லி கட்டி பிடிச்சு அழறதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்கும்ல. நான் வருத்தப்பட்டிருக்கேன். உன்னோட அன்பையும் நட்பையும் நிஜமாவே நான் மிஸ் பண்றேன் அனிதா. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி என் மனசுல உனக்காக கொடுத்த இடத்துல அப்படியே எம்டியா தான் இருக்கு. அதை யாராலையும் நிரப்ப முடியாது. என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீ மட்டும்தான் அனிதா. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல இவ என் மேல இவ்ளோ கோவமா இருக்காளே, இவ என்ன சங்கடப்படுத்துறாளே, இவ்ளோ தூரம் பேசுறாளே. இவளுக்குதான் நம்மள பத்தி எல்லாமே தெரியுமே. ஆனா ஒரு வார்த்தையில கூட அந்த நட்பை காணுமேன்னு யோசிச்சிருக்கேன். இங்க பாருடா, அழாத பார்த்திபா, அழாத. அப்பா கடவுளா அன்னைக்கு ஒரே நேரத்துல ஏன் தப்புக்கு தண்டனை கொடுத்து உங்களே மன்னிச்சு ஏத்துக்கிட்டாருடா. அப்பாவே மன்னிச்சதுக்கு அப்புறம் உங்க மேல தப்பு சொல்லி சண்டை போட என்னால எப்படி முடியும்? சொல்லுடா. முதலே சொன்னல, நீங்க கேக்கலன்னு சொல்ல கூட எனக்கு தகுதி இல்ல. ஏன்னா அப்பா சொன்னதை நான் முதலே கேட்டிருந்தா இப்ப அப்பா நம்ம கூட இருந்திருப்பாரு இல்லடா. காக்கா அழாதக்கா. அப்பா எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாரு. இப்ப கூட நம்ம பக்கத்துல நின்று நம்மள சந்தோஷமா பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு. எல்லாமே என் தப்புதாக்கா.
எப்படி இங்க வந்த? அம்மாவையும் உன்னையும் பார்க்க வீட்டுக்கு தான் வந்தேன். ஆனா நீ கோயிலுக்கு கிளம்பி வரேன்னு தெரிஞ்சேன், நான் உன் பின்னாடி வந்துட்டேன். சரி, எதுக்கு பார்க்க வந்த? இங்க ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, நாளைக்கு அப்பாக்கு 40வது நாள் காரியம் பண்ணி பூஜை பண்ணணும்ல, அத நம்ம சேர்ந்து செய்யலான்னு பேசதான் வந்தேன். அக்கா, நான் இல்ல பார்த்திபா, அந்த முடிவை இப்ப நான் எடுக்க முடியாது. என்கிட்ட அந்த அதிகாரம் இல்ல பார்த்திபா. ஓ, அம்மா சொல்லணும்னு சொல்றியாக்கா? வாக்கா பேசலாம், அம்மா கிட்டே போய் பேசலாம். இல்ல பார்த்திபா, அம்மாவும் முடிவெடுக்க முடியாது. உன்னையும் அம்மாவையும் தாண்டி இதுல முடிவெடுக்க வேற யாருக்கு அதிகாரம் இருக்கு? அத்தைக்கு. அத்தை வந்திருக்காங்க பார்த்திபா. அத்தையா? ஆமா, அவங்கதான் நாளைக்கு பண்ண வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவே அத்தையை தாண்டி எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க, உனக்கே தெரியும்ல. நீ நாளைக்கு பூஜையில இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு அனுமதி தர வேண்டியது அத்தைதான். நீ அவங்க கிட்டதான் பேசணும். அவங்க சொல்றத மீறி நானும் அம்மாவும் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கும். சரிக்கா. நாளைக்கு நாம 2 பேரும் கோவிலுக்கு போறோம். அம்மா, அம்மா, என்ன இது நேரா வந்து கால்ல விழுந்துட்டா நீ செஞ்சதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? கால்ல கையில விழுந்துட்டா ரஜினி எப்பேற்பட்ட மரியாதையான பொண்ணுன்னு நான் நம்பிடணுமா? எப்ப மரியாதைங்கிறது வெளியில ஊருக்கு தெரியற மாதிரி காட்டிக்கிறதுலாம் இல்ல, எல்லாம் உள்ளேயே மனசுக்குள்ள இருக்கணும். சரி, உங்க பிரச்சனையில் நாங்க எடுத்த முடிவுக்கு உனக்கு சம்மதம் தானே? அனிதா உங்ககிட்ட எல்லாமே சொல்லிருப்பாளே. ஏய், என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம திருதிருன்னு முழிக்கிற? என்ன பிரச்சனை, என்ன முடிவு? அனிதா என்கிட்ட எதுவும் சொல்லல. அனிதா, என்ன நீ இவகிட்ட எதுவுமே சொல்லலையா? அத்தை, சரி விடு. நீதான் வந்துட்டல்ல, நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா இந்த தப்புல எனக்கும் பங்கு இருக்கு பாரு. அதான் மிச்சம் இருக்கிற மரியாதையாவது காப்பாத்திக்கணும்ல. அம்மா, உங்க மேல என்ன தப்புமா? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. புரியுற மாதிரி நான் உனக்கு நேரடியாவே சொல்றேம்மா. அன்னைக்கு உன்னை எங்க வீட்டுக்கு ஏத்த மருமகன் முடிவு பண்ணது நான் தானே. அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அம்மா, என்ன இப்ப இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னல, சொன்னதை செய்வா. பார்த்திபா,
இல்லங்க. டேய் வாயை திறக்க கூடாது சொல்றேன்ல. வா வந்து காசை வெட்டி போட்டுட்டு இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லு. அப்படியே அந்த தாலியை கழட்டி அந்த உண்டியில போடு. அதோட உனக்கும் இந்த பார்த்திபனுக்கு இருக்கிற எல்லா சம்பந்தமும் முடிஞ்சு போயிடும். புரியுதா? வா நல்லடா. முடியாது. காசையும் வெட்டி போட முடியாது, என் தாலியையும் கழட்ட முடியாது. என்ன சொன்ன? என்னையும் பார்த்திபனையும் பிரிக்க நீங்க யாரு? யாரா? ஆமா, நீங்க யாரு? என்னையும் பார்த்திபனையும் பிரிக்க எங்களை பெத்தவங்க, எங்க கூட பிறந்தவங்களுக்கே அந்த உரிமை கிடையாது. நாங்க சேர்ந்திருக்கணுமா பிரியணுமான முடிவெடுக்கிற உரிமை எனக்கும் பார்த்திபனுக்கும் மட்டும்தான் இருக்கு. ஓஹோ சரி, அப்போ இவனே சொல்லுவான். பார்த்திபா சொல்லுடா. டேய் அப்பன கொண்ட கொள்ளக்கார குடும்படா இது. இவ கூடயும் இவ குடும்பத்து கூடயும் சங்கத்தை வச்சுக்கிறதே பாவம். உங்க அப்பாவுக்கு செய்யற துரோகம்டா இது. மாமாவே எங்களை மன்னிச்சதுக்கு அப்புறம் அதையே காரணம் காட்டி எங்களை பிரிக்க யாருக்கும் உரிமை இல்ல. என்ன பாக்குறீங்க? எல்லாத்தையும் சொன்ன அனிதா மாமா எங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாருங்கறத சொல்லலையா? நானே சொல்றேன். மாமாவை கும்பிட்டு பூஜை பண்ணி விளக்கு குளத்துல விட்டப்போ ஏன் விளக்குதான் தண்ணியில மிதந்துச்சு. ஓ, ஒரு 10 நிமிஷம் விளக்கு மிதந்துட்டா நீ செஞ்ச தப்பெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? உங்களுக்கு அது வெறும் விளக்கா இருக்கலாமா, ஆனா அதுதான் மாமா ஒளி. சீட்ல என்ன இருக்குன்னு சொல்லாம இப்படி 2 பேரும் அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சீட்ல என்ன வந்திருக்கு? ராமலிங்கம், அது என்னன்னு பாரு. ரஜினிய மன்னிக்கிறேன்னு இருக்குமா? தம்பி உன் பக்கம் நின்னு உனக்கு தானே அத்தா உத்தரவு கொடுத்திருக்கான். எதுக்கு ஏன் நீ அழுதுட்டு இருக்க? எனக்கும் அனிதாவுக்கும் தாம்மா இந்த முடிவை ஏத்துக்க முடியல. இருந்தாலும் நாங்க சொன்ன வாக்க தவறக்கூடாதுல்ல. என் தம்பி முடிவை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க எல்லாம் எங்களை அழ வச்சாலும் அவன் உங்களை சிரிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அனிதா அவ என் மேல கோவமா தானே இருக்காமா? இருந்தாமா, ஆனா இப்ப இல்ல. அவ உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாமா. எப்ப அவ விட்டு விளக்கு தண்ணில முழுகி நீ விட்ட விளக்கு என் தம்பி ஏத்துக்கிட்டானோ அப்பவே அவ மனசு மாறிட்டான். உன் ஃப்ரெண்டு, உன் நாத்தனார் எல்லாமாவும் அவ உனக்கு கிடைச்சிட்டாமா.
இங்க பாரு, அழாதம்மா. இங்க பாரு ரஜினி, நீயும் பார்த்திபனும் பிரிய நினைக்கிற யாரும் நம்ம குடும்பத்துல இனிமே யாரும் கிடையாதுமா. இனிமே நான் வந்து உனக்கு உதவி பண்ணணும்னு இல்ல, இனிமே அந்த அனிதாவே உனக்கு சப்போர்ட்டா இருப்பா. நீ எல்லாத்தையுமே ஈஸியா சமாளிச்சிடலாமா. கடவுள் எப்பவுமே நல்லவங்களை கைவிட மாட்டாரு. சீக்கிரமாவே உன் குடும்பத்து பிரச்சனைகளும் சரியாயிடும் அத்தா. நல்ல மருமகன்னு என் தம்பி உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்து. அதுதான் அவனுக்காக நீ செய்யற பூஜை வேண்டுதலை விட பெருசு. சரியா? அழாதாத்தா. என்ன பேசிட்டு இருக்க நீ? புரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் புரிஞ்சு லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு என் ஃப்ரெண்ட் அனிதா வேணும். உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அனிதா. ரஜினி, உன்னையும் பார்த்திபனும் பிரிக்கிறதுக்காக நான் என்னென்னமோ செஞ்சேன். ஆனா அதெல்லாம் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உன் முன்னாடி உன் ஃப்ரெண்டா மட்டும் தான் நிக்கிறேன். அனிதா, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் ரஜினி. ஒருவேளை பார்த்திபன் இல்லாம நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே இருந்திருப்பேன். நீ அப்பெல்லாம் அது என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அது சுத்தமா புரியல. நான் இந்த விஷயத்துல உன் ஃப்ரெண்டா இருந்து யோசிக்காம பார்த்திபனோட அக்காவா இருந்துட்டேன். அப்பவே நான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ணிட்டேன்ல. ஐயோ அனிதா, இங்க பாரு, அடி வாங்க போற. என்ன துரோகம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கல அனிதா. பார்த்திபன் மேல இருக்கிற பாசத்துலதான் நீ எல்லாம் செய்யறன்னு எனக்கு தெரியும். ரஜினி, உன் விருப்பம் இல்லாம உனக்கே தெரியாம தான் பார்த்திபன் உன் கழுத்துல தாலி கட்டினான்னு என் அறிவுக்கு புரிஞ்சும் அத என் மனசு ஏத்துக்காம உன் மேல கோபத்துல தானே இருந்தேன். அது எவ்வளவு பெரிய தப்பு. அனிதா விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல ரஜினி, உன் குடும்பத்து மேல இருக்கிற பாசத்துல அவங்க பண்ற தப்பெல்லாம் நீ கண்டுக்காம இருக்கன்னு நான் உன் மேல கோவப்பட்டேன்ல. பார்த்திபன் விஷயத்துல நானும் அதே தானே செஞ்சிருக்கேன். யார் சொன்னது? நீ பாரபட்சமே இல்லாம பார்த்திபனையும் தானே வெளுத்து வாங்குன. என்ன சரி பண்ணதான் நீ இப்படி எல்லாம் பேசுறல. நான் என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் உனக்கு எல்லாம் புரிஞ்சிரும். என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சவன் நீ மட்டும்தானே அனிதா. ஆனா அத கூட நான் தப்பா தானே யூஸ் பண்ணிருக்கேன். உன் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சதுனாலதான் அதுலயே அடிச்சு உன்னை தோக்கடிக்க பார்த்தேன். உண்மையை சொல்ல போனா நான் தான் தோத்துட்டேன் ரஜினி. பார்த்திபனுக்கு அக்காவா நான் தோத்துதான் போயிருக்கேன். என்ன மன்னிச்சிரு ரஜினி. அனிதா, இங்க பாரு, அப்படிலாம் சொல்லாத. மன்னிப்பெல்லாம் கேட்டு என்ன மறுபடியும் குற்றவாளியாக்காத. இல்ல ரஜினி, என் வாழ்க்கையில ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு ஆறுதலா இருக்கேன்னு தான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா உன் கூட இருந்த நாட்கள் தான் எனக்கு சந்தோஷமான நாட்கள். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வருஷத்தை திரும்பி பார்த்தா என்னையே எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல ரஜினி, என் அப்பாக்கு கூட என்ன பிடிக்கலையே. என் மேல கோவத்துல இருக்காருன்னு அன்னைக்கு விளக்கு வச்சப்பதான் அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது காரணம் யோசிச்சு பார்த்தா என்னோட தப்பு தான் எல்லாமே புரிஞ்சுது. நாம மறுபடியும் ஒன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் தான் மாமா இப்படி பண்ணிருப்பாரே தவிர உன் மேல கோவம் இல்ல மாமாவுக்கு நிச்சயமா இருக்காது அனிதா. ரஜினி, இனிமே நான் பழைய மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் ஃப்ரெண்ட் எனக்கு வேணும்னு நீ கேட்டப்பெல்லாம் நான் அலட்சியப்படுத்திட்டேன். இப்ப என்ன ஏத்துப்பியா? நான் உன்னை ஒதுக்கி வச்சிருந்ததானே ஏத்துக்கிறதுக்கு. நீ எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாண்டி. கிளம்ப வேண்டியதாமா. நீதான் செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பா செஞ்சிட்டியே.
பாத்தியா இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி பார்த்தா நான் ஏமாந்துருவேன் நினைச்சியா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் காதுலயே பூ சுத்த பாக்குறியே, இதெல்லாம் நியாயமா? அத்தை அத்தை நான் என்னத்த செஞ்சேன்? நீங்க சொன்னதை தவிர நான் வேற எதுவுமே செய்யலையே. அந்த ரஜினி என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டாளா? போதும் 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 போதும். உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சு அனிதா. என் தம்பி பத்த அருமை மகளே. என்ன இந்தா உன் நாடகத்துக்கு நீ எழுதின வசனம். இப்படி ஒரே வசனத்தை 2 தடவை எழுதி உன் நாடகத்தை வெற்றிகரமா நடத்திட்டியே. இந்தா கொடி. நீதான் நீ எழுதுனதுதாமா. இந்த அத்தைக்காரிக்கு என்ன தெரியும் நினைச்சிட்டல? இல்லத்த நான் அப்படி நினைக்கலத்த. சரி சரி விடு 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 விடு. ஆமா என்ன திடீர்னு இப்படி மாறிட்ட? இவ்வளவு நாள் குலவிரோதி மாதிரி பார்த்தவள இப்ப எப்படி அத்தை ஏத்துக்கிட்ட? சொல்லாத்தா. அவ மேல ரொம்ப கோபத்துலதான் இருந்தேன். பார்த்திபன் வாழ்க்கையை வீணாக்கியிருக்கான்னு ரொம்ப கோவம். இப்போ என் அப்பாவை இல்லாம ஆக்கிட்டாலேன்னு நான் ரொம்ப கோவத்தோட தான் இருந்தேன். ஆனா அன்னைக்கு என் விளக்கு தண்ணியில போய் அவ விளக்கு மிதந்துச்சு பாருங்க. அது வெறும் விளக்கு இல்லத்த, என் மனசுல இருந்த கெட்டத போக்க ஏன் ராதிகா இவ்வளவு ரொம்ப நேரமா ஆளைய காணோம்? எவளக்கா? எவளையா? ஹே நான் யாரடி கேப்பேன்? அதான் உங்க அக்கா ரஜினியை தான் கேக்குறேன். அவளா? இன்னைக்கு அவ மாமனார் செத்து போய் 40 நாள் ஆகுதுல்ல. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போயிருக்காங்களா, அதுக்குதான் இவளும் போயிருக்கா. ஏய் என்னடி பேசிட்டு இருக்கீங்க? ரஜினி யார்கிட்ட பேசுறா யார்கிட்ட பேசலன்னு ஆராய்ச்சி பண்றதா இப்ப முக்கியமா? ரஜினி கோச்சுக்கிட்டு நம்ம யாரையும் கண்டுக்காம இருக்கா. வீட்டு செலவுக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கோம், அத பத்தி யோசிங்கடி முதல்ல. பேசிக்கிட்டு இருக்காளுங்க கதை. இவளுங்களும் இவளுங்க கதையும். அக்கா அவ எப்படி மூஞ்ச தொங்க போட்டு வந்திருக்கான்னு பாத்தியா? நல்லா திட்டு வாங்கிட்டு வந்திருப்பா போல இருக்கு. அடிச்சு துரத்திருப்பாங்க போல இருக்கு. இவ எங்க? பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இவங்க நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. நான் சொன்னேன்ல அப்பவே அனிதாவை நம்ப முடியாதுன்னு. வீட்ல நாம எத்தனை நாள் இதே மாதிரி உட்கார்ந்து எவ்வளவு விஷயம் பேசுற போல அனிதா. பார்த்திபனை நீ விரும்புறேன்னு தெரிஞ்சப்ப நான் சந்தோஷப்பட்டிருக்கணும். நம்ம 3 பேரும் ஒரு பெஸ்ட் டீமா இருந்திருக்கணும். நான் ஏன் அதை இவ்ளோ பெரிய தப்பா நினைச்சேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. நியாயமா பார்த்தா நான் தான் வருத்தப்பட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசணும். நீயே வருத்தப்பட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு.
இந்த ஒரு வருஷமா நடந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம 2 பேருமே நம்ம பழைய நட்பை புதுசா ஆரம்பிக்கணும். என் ஃப்ரெண்டு நீ கிடைச்சிட்ட அனிதா. ஆனா பார்த்திபா எங்கேயோ தூரமா போயிட்டான். ஏய், எல்லாமே சரியாயிடும். நான் அவன்கிட்ட பேசுறேன். வேண்டாம் அனிதா, வேண்டாம். அவன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறதுக்கு காரணம் இருக்குல்ல. நான் அவனை நேசிக்கிறேன். ஆனா அத அவன் உணர்ற மாதிரி நான் நடந்துக்கலையே. அவன் கோவம் நியாயமானது தானே? புரியுது. ஆனா நான் அவன்கிட்ட பேசுறேன். பார்த்திபா, இங்க வா. சொல்லு. டேய், இன்னும் எவ்வளவு நாள்டா நீ வேற யார்கிட்டயும் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்க போற? அனிதா, இதுக்கு நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டியதே இல்ல. நீயே எத்தனையோ நாள் அதை சொல்லிருக்க. நீயே யோசிச்சு பாரு. டேய், என்னடா நீ? நான் ஏதோ கோவத்துல பேசினதை நீ கோவமா இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறியா? இங்க பாரு பார்த்திபா, நான் செஞ்ச அதே தப்ப நீ செய்யாத பார்த்திபா. டேய், இப்ப அவளுக்கு உன்னை தவிர வேற யாருமே இல்லடா. ப்ளீஸ் அவளை விட்டுறாத. இங்க பாரு, நீங்க 2 பேருமே ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சிட்டு நிக்க வேண்டிய டைம் இது. எப்படி இருக்கீங்க அண்ணாச்சி? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பார்த்திபா. நீங்களும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணாச்சி. டீ சாப்பிடுறீங்களா அண்ணாச்சி? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. ரஜினிக்கு போன் பண்ணேன், ஆனா எடுக்கலையே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப? வேலையில ஜாயின் பண்ண மாதிரி ஒரு தகவலும் இல்லையாப்பா. இல்ல அண்ணாச்சி, அங்க ஜாயின் பண்ண போறது இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. சரி, வேற எந்த இடத்துலயும் அவங்க வேலை பார்க்கலையா? அவங்கள மாதிரி திறமைசாலி எல்லாம் வேலைக்கு போகாம இருந்தா நாட்டுக்கு தானப்பா நட்டம். இல்ல அண்ணாச்சி, அவங்க புதுசா தனியாவே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியால இருக்காங்க. ஓ, அது கூட நல்ல திட்டம் தான்ப்பா. பார்த்திபா, ரஜினி என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும். ரஜினி என்ன முடிவு எடுத்தாலும் நீ ரஜினிக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்பா. ஓ பார்த்திபா, உள்ளவா உள்ளவா, அங்க உட்காரு. வணக்கம் அண்ணாச்சி. ஒரு காபி கொண்டாரியா? சரிங்க சார். சார் போய் இந்தாங்க சார். குடிப்பா. தேங்க்ஸ். எடுத்துக்கோ. நம்ம இப்ப அம்பத்தூர்ல புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அதை நல்லபடியா நிர்வாகம் பண்ண சரியான ஆள் இல்லாம ஏகப்பட்ட குளறுபடியா இருக்கு. நீ அங்க போய் தான் நிர்வாகத்தை பாத்துக்கணும். ஓகே அண்ணாச்சி. அந்த பிரான்ச் ஆரம்பிச்சதுல இருந்து மண்டக்குள்ள பெரிய குடைச்சல் அறிஞ்சு பாத்துக்கோயேன். கடவுள் ஒண்ணு அனுப்பி என் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டான். ஐயோ அண்ணாச்சி, இந்த நேரத்துல நீங்க எனக்கு வேலை கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க போய் ஆனா அது என்னப்பா, என்கிட்ட என்ன தயக்கம் சொல்லு. அது அது வந்து இந்த வேலைக்கு நான் சரியான ஆள்னு என்னோட திறமைக்காக தானே இந்த வேலையை கொடுத்தீங்க. இல்ல ஒருவேளை ரஜினி மேல உள்ள மரியாதைனாலதான் கொடுத்தீங்களான்னு கேக்குறேன். ரஜினி மேல எப்படி மரியாதை வந்துச்சு? அந்த புள்ள வேலையில காட்டுற நேர்மை தானே. அதுக்கப்புறம் ரஜினிய பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ரஜினியோட புருஷங்கிறதுனால ஓமாலே மரியாதை இருக்கு. அந்த மரியாதை மட்டுமே ஓமால இருந்திருந்தா உனக்கு வேற ஏதாவது உதவி பண்ணிருப்பேன். நான் உன் நேர்மையை மதிச்சதாலதான், அதை நான் தெரிஞ்சதாலதான்
இவ்வளவு பெரிய பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. உங்க நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பாத்துவேன். அப்புறம் அண்ணாச்சி, நீங்க எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். சொல்லுப்பா. நான் இப்போ இங்கதான் வேலை பாக்குறேன்னு ரஜினிக்கு தெரிய வேண்டாம். ஏன்பா ரஜினிக்காக இந்த வேலையை கொடுக்கறீங்களான்னு கேக்குற? நீங்க வேலை செய்யறது ரஜினிக்கு தெரிய வேண்டாம்னு சொல்ற. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கிடாத. உனக்கும் ரஜினிக்கும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி. இங்க ஜாயின் பண்ணி வேலை என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கணும். கொஞ்சம் ஸ்டடி ஆகி பேலன்ஸ் ஆயிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம் தான். பொண்டாட்டி உதவி இல்லாம சொந்த கால்ல நிக்கலாம்னு நினைக்கிற? சரிப்பா, நானும் ரஜினிகிட்ட எதுவும் சொல்லல. இங்க இருக்கிற மேனேஜர்கிட்ட சொல்லி நான் உனக்கு உதவி பண்ண சொல்லுதேன். உனக்கு ஏதாவது சந்தேகம்னா அவர்கிட்டயும் என்கிட்டயும் கேட்டுக்கலாம். சரிங்க அண்ணாச்சி, நான் நாளைக்கே ஜாயின் பண்றேன். அந்த பிரான்ச்சுக்கு போய் பாக்குறேன். வரேன் அண்ணாச்சி. ஓகே, அதுவே பாத்திபா, இது உனக்கு சூப்பரா இருக்கும். இதே போட்டுப்போ. இதானே? ஆமா பாத்திபா. ஷியோர்ல? கன்ஃபார்ம். இதுவே போட்டுட்டு போட்டுமா? கண்டிப்பா. இதான் போட்டு போறேன். பாரு, இன்னைக்கு அமோகமா இருக்க போது பாரு. அரவிந்த், இதுல 2000 ரூபாய் இருக்கு. இது அவன்கிட்ட கொடுத்துறியா? ஏன் நீயே கூட? என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறான். நான் கொடுத்தா எப்படி வாங்குவான்? நீயே கொடுத்துரு அரவிந்த், கொடுத்துரு. ஐயோ ஐயோ, நீங்க 2 பேரும் நடந்துக்கிறத பார்த்தா சத்தியமா எனக்கு சிரிப்பா தான் வருது. 2 பேரும் நல்லா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அரவிந்த், சரி சரி சரி. வர ஆல் தி பெஸ்ட் பார்த்திபா. எனக்கு தெரியும், நான் பேசினா நீ பேச மாட்ட, நான் ஏதாச்சும் சொன்னா நீ கேட்க மாட்ட. ஆனா நான் உன்னதான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், உனக்காக வேண்டிட்டே இருப்பேன். அத உன்னால தடுக்க முடியாதுல்ல? தேவையில்லை, எனக்காக யாரும் வேண்டிக்க வேண்டாம். நான் வேண்டிப்பேன், என்ன செய்வ நீ? பாஸ், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி பாத்திபா, நான் கிளம்புறேன் பாஸ். இந்த கிளம்புறேன்ற கவிதையும் உனக்கு தான். உனக்கு வேற வேலையே இல்ல அரவிந்த், சும்மா இரு. இப்ப எதுக்கு ரஜினி அவளை முறைக்கிற? நீ தானே சொன்ன இந்த குடும்பத்துல நடக்கிற எந்த விஷயத்தையும் தலையிட மாட்டேன்னு. இனிமே நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கங்கன்னு சொன்னல, அதுக்குதான் நாங்களே பாத்துக்கிறோம். நீ எதுவும் தலையிட வேண்டாம். அவளை விடுக்கா. அம்மா, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த வேலையெல்லாம் நீ செய்யாதன்னு. ஏமா இப்படி கேட்க மாட்டேங்கிற? வேலைக்கு ஒரு ஆளை வச்சிருக்கலாம்ல. ஆமாண்டி, ஆமா. திங்கிற சோத்துக்கு இங்க பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கு. இதுல வேலைக்கு ஆள் தான் ஒரு குறைச்சலா இருக்காடி. ஏமா, வேலை செய்யும் போது பார்த்து கவனமா வேலை செய்ய வேண்டியதானே? இப்ப பாரு எப்படி அடிபட்டிருக்கு உனக்கு. அக்கா, உன்னால இங்க எல்லாரும் மனசுலயும் ஏற்கனவே வலி இருக்கு. இந்த சின்ன காரணத்தை வச்சு நீ அம்மா மேல பாசம் இருக்கிற மாதிரி டிராமா மட்டும் பண்ணாத. என்னாச்சு பார்த்திபா? ஏங்க, நான் தான் உங்ககிட்ட வேணான்னு படிச்சு சொன்னல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. திரும்பவும் எதுக்கு எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க?
என்ன பிரச்சனை? நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, நான் என்ன செஞ்சேன்? ஏங்க, அன்னைக்கு போற வழியில அண்ணாச்சி என்ன பார்த்து எனக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சு எனக்கு வேலை போட்டு கொடுத்தாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போதாங்க தெரிஞ்சது, நீங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ல தான் எனக்கு அந்த வேலை கிடைச்சிருக்குன்னு. ஏங்க, நான் தான் உங்ககிட்ட அவ்வளவு தடவை சொன்னேங்க, அப்புறமும் ஏன் இப்படி பண்றீங்க? பார்த்திபா, அது நான் வந்து இங்க பாருங்க, தயவு செஞ்சு இதை பத்தி தெரியாதுன்னு மட்டும் போய் சொல்லாதீங்க. அது காரணம் நீங்க தானே எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு தடவை இந்த தப்ப பண்ணாதீங்க ப்ளீஸ். இதான் உங்க லாஸ்ட் வார்னிங். எனக்கு வேலையை நானே தேடிக்கிறேன். பார்த்திபா, என்ன சொல்ற? நீயே தெரிப்பியா? அப்போ அண்ணாச்சி கொடுத்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டேன். போதுமா? ஒவ்வொரு இடத்துலயா உன்னோட இந்த நல்லவென்ற முகமூடி கிழிஞ்சிட்டு இருக்கு. இவனுக்காக தானே எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தின. அவன் உன்னை எப்படி தூக்கி எறிஞ்சிட்டு பேசிட்டு போறான்னு பார்த்தல. அவனுக்கே தெரிஞ்சிருச்சு நீ யாருன்னு. ஆமாமா, அவனுக்கு நான் யாருங்கிறதும் தெரியும், நீங்களா யாருன்னு நல்லா தெரியும். பார்த்திபன் ஏதோ கோவத்துல 2 வார்த்தை என்னை எதிர்த்து பேசிட்டாங்கிறதுக்காக என்ன முழுசா வெறுத்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. அதனால நீங்க 2 பேரும் ரொம்ப ஆடாதீங்க. அம்மாலாம் நான் வயித்துல இருந்தப்போ பிடிச்சதை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அதான் நான் நல்லபடியா பிறந்தேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா நீ எனக்கு வாங்கி வச்சிருந்த ஹெல்த் ட்ரிங்க கூட நீ காலி பண்ணிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. இப்படி இருந்தா குழந்தை எப்படி நல்லபடியா பிறக்கும்? வேணாம் 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 வேணாம். நீ உன் அம்மா மாதிரிலாம் இருக்காத. அப்படி இருந்தா பிறக்கிற புள்ளையும் உன்ன மாதிரியே கொழுப்பெடுத்த புள்ளையா பிறக்கும். உன்ன மாதிரி இல்லாம அவ நல்ல புத்தியோட பிறக்கட்டும். சீ, ஒரு பிரெக்னன்ட் பொண்ணு கிட்ட பேசுற பேச்சா பேசுற? கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம இருக்கிற. இந்த வீட்லயே மோசமானவன் நீ தான்டா. ஆனா அது தெரியாம இந்த மொத்த குடும்பமும் உன்னை நம்பிட்டு இருக்கு. முதல்ல உன் முகத்திரைய கிழிக்கணும். ராதிகா, பணம். ஆமா, பணம் தான். ராதிகா, அந்த தைலத்தை எங்க வச்சிருக்க? நான் தேடிக்கிட்டே. ஐயோ, என்னடி ராதிகா, என்னடி இப்படி பண்ணி போட்டிருக்க? மாப்ள, என்ன இது? என்னடி மாப்ள, என்னாச்சு மாப்ள? ஏன் இப்படி செதறி கிடக்கு பணம்லாம்? என்னாச்சு? தெரியல. என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. ஏய், என்னடி பண்ணி தொலைச்ச? அவ எதுவும் சொல்ல மாட்டாத்த. வீட்டு செலவுக்கு இவ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கொடுத்தா வேணான்னு என் மூஞ்சிலேயே விசிறி அடிச்சிட்டா. ஏய் ராதிகா, ஐயோ இல்லம்மா. ஏண்டி, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டியா? வாய் வயிறுமா இருக்கேன்னு பாக்குறேன். உன்னை ஒண்ணு சொல்லி திட்ட முடியல. ஓங்கி ஒரு அரை அறையிலாமான்னு இருக்கு. ஏண்டி இப்படி பண்ற? மா, இவர் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியாமா? என்ன ஏதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? எதுக்கு கேட்கணும்? அவரு சும்மா தான் இருந்திருப்பாரு. நீ தான் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஐயோ அக்கா, நீ அதை என்ன புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் குடும்பம் 1000 கஷ்டப்பட்டாலும் என் சுயமரியாதை விட்டுட்டு நான் உங்ககிட்ட கையேந்தி நிக்க மாட்டேன்னு சொல்றா. இதுக்கு மேல நான் என்ன பண்ண? மா, காஃபி கேட்டா வெறும் கையோட வர. டேய், கத்தாதடா. நானே பால்காரங்கன்னு வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னமா சொல்ற? வரலையா? உங்களுக்கு என்னடா? அம்மா, பேலன்ஸ் இல்லம்மா, ரீசார்ஜ் பண்ணல.
டேய் அது எப்படி பேலன்ஸ் இல்லாம இருக்கும்? ஃபேமிலி பிளான்ல எல்லாரும் ஒன்னா தானே ரீசார்ஜ் பண்ணிருக்கோம். ராதிகா, நீ அந்த பால்காரங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண. பாருங்கம்மா, நான் முழிச்ச மாதிரியே அக்காவும் முழிக்கிறா. அக்கா, பேலன்ஸ் இல்லல? ஆமாண்டா முரளி. அம்மா உன் போன கூட. என்னடி மா, உன் மொபைல்லயும் பேலன்ஸ் இல்லம்மா. சங்கரி, அம்மா அந்த பால்காரிக்கு ஒரு ஃபோன் பண்ண. அவ இன்னும் ஆளையே காணோண்டி. அம்மா ஏன் போன்லயும் பேலன்ஸ் இல்லம்மா. காலையில இருந்து போன் வேலையே செய்ய மாட்டேங்குது. என்னடி இது? எப்படி எல்லாருக்கும் ஒரே நேரத்துல இப்படி காசு இல்லாம போகும்? ராதிகா, ஃபேமிலி பிளான்ல ரஜினி எல்லாருக்குமே ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாள்ல, இந்த தடவை பண்ணல போல இருக்கு. என் போனெல்லாம் நல்ல வேலை செய்யுது. அதான் போன் வேலை செய்யுதுல்ல. போங்க போய் பால்காரிக்கு போனை போடுங்க. பால்காரிக்கா? போடுறேன். ரிங் போகுது. ஹலோ, நான் ரஜினி வீட்ல இருந்து பேசுறேம்மா. 3 மாசம் பால் காசு கொடுக்க வக்கு இல்ல, பேச்ச பாரு. மண்டைக்கு மேலதான் ஒண்ணு இல்லன்னு நினைச்சேன். மண்டைக்குள்ளே ஒண்ணு இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ. எதுக்கு அப்ப எனக்கு ஃபோன் பண்ண? முதல்ல பால் காசு பேலன்ஸ் குடியா? இல்ல 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 சரி. நீ எல்லாம் இந்த குடும்பத்துல ஒரு ஆளா? இல்லங்க, பால் எல்லாம் கொடுக்க முடியாதியா? இல்லம்மா, தெரியாது. அதான் நீ சொல்றது கேளுமா. அது ஐயோ, ஹலோ ஹலோ ஹலோ. அத பால் வாங்குறதுக்கு 3 மாசம் காசு கொடுக்கணும்னு சொல்லி அவன் என்ன காது கிளியற மாதிரி கழுவி கழுவி ஊத்துறா. ஐயோ, 3 மாசமாவா? பால்காரனுக்கும் காசு கொடுக்கலையா? சுத்தம். ஐயோ சித்தப்பா, அம்மாவும் இப்படியேதான் சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் உங்க கற்பனை. ஏன் மாமாவுக்கு இப்படி ஆனதுக்கும் இப்ப இந்த வீட்ல நடந்துட்டு இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சும்மா போய் சொல்லாதக்கா. நீ அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ற. என்ன ராதிகா, அப்படி பழி வாங்கணும்னு இருந்தா அவன் நம்மள தானே கஷ்டப்படுத்தணும். அவனும் சேர்ந்து நம்மளோட தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ரஜினி சொன்னது நீ கேட்டியா இல்லையா? மாமா, எல்லாம் பிளான் தான். அப்படி நடிக்கிறதுனால தானே நீங்க இப்படி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் அக்கா இப்படி நடிக்கிறா. நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க யாருக்கும் புரியல. அதனால எல்லாருக்கும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இங்க பாருங்க, எனக்கு வேலை இல்ல, வருமானமும் இல்ல. இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் இந்த குடும்பத்துக்காக தான் செலவு பண்ணிருக்கேன். சேவிங்ஸ்னு ஒரு 15 லட்சம் வச்சிருந்தேன். அதையும் இதோ இந்த முரளி. சரி, அதை விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ சேவிங்னு என்கிட்ட எதுவுமே இல்ல. வேலை கிடைக்கிற வரைக்கும் என்னால இந்த குடும்பத்தை சரியா பாத்துக்க முடியாது. நீங்க யார் வேணாலும் பொறுப்பெடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி திடீர்னு நீ பாட்டு முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்படியே இரு. இங்க பாருங்க, இந்த வீட்டுல நீங்க இருந்தாலும் இல்ல இதை வித்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு என்னோட தொழில் இருக்கு, வருமானம் இருக்கு. இந்த வீட்டை விக்கணும்னு சொல்றதுக்கு முக்கிய காரணமே உங்க எல்லாருக்காக தான். எல்லாரும் முழு மனச ஒத்துக்கிட்டாதான் இது நடக்கும். இப்ப இந்த வீட்டை விக்கிறதுக்கு
உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஏன்னா உனக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான். எனக்கும் சம்மதம் சித்தப்பா. எனக்கும் சம்மதம் சித்தப்பா. எனக்கு எதா இருந்தாலும் ஓகே தான் சித்தப்பா. என்னன்னு நீங்க அமைதியா இருக்கீங்க? சம்மதம். அப்போ எல்லாரும் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டா அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓ, நீங்க எல்லாத்தையும் திட்டம் போட்டு ரெடியா தான் வந்திருக்கீங்க போல. என்னமா பேசுற நீ? இது வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கழுத்து வரைக்கும் பணம் தேவைப்படுது. இனிமே இதை வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாரும் வந்து சைன் பண்ற வழியை பாருங்க. வாங்க. அண்ணா, நீ முதல்ல கையெழுத்து போன. போடுறேன்ப்பா. என்னம்மா மகாராணி, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. இப்ப நீ கையெழுத்து போட்டனா வேலையை சுலபமா முடிச்சிடலாம். நான் அதுல கையெழுத்து போட மாட்டேன். எனக்கு இதுல சம்மதம் இல்ல. இல்ல, எனக்கு புரியல. ஏய் நிறுத்துமா. நானும் பாத்துட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பார், பத்திரத்துல எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க, நீ மட்டும்தான் கையெழுத்து போடல. அந்த கையெழுத்தையும் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். உன் கண்ணு முன்னாடியே இந்த வீட்டை வித்து காமிக்கிற, பாக்குறியா? பாக்கலாம் சித்தப்பா, முடிஞ்சா வித்து காட்டுங்க. என்ன சிங்கமுத்து, இவ இப்படி பேசிட்டு போறா? பார்த்தல, இதுதான் ஒரிஜினல் ரஜினி. வீட்டுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு அவ சொல்றதெல்லாம் நாடகம். அவ வேற ஏதோ திட்டம் வச்சிருக்கா. அட, அவ திட்டம் இருக்கட்டும்பா. இப்ப நம்ம திட்டத்துக்கும் சேர்த்துல அவ ஆப்போசிட் போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ கையெழுத்து இல்லாம இந்த வீட்டை விற்க முடியாதுடா. என்ன பண்ணுவ? என்ன பேசிட்டு இருக்க நீ? அதெல்லாம் ஈஸியா வித்துடலாம். ஆனா வீட்டை வித்து பங்கு பிரிக்கும் போது ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா பிரிக்க வேண்டியது வரும். அது உனக்கு ஓகேனா சொல்ல. அதுக்கே இவ்ளோ யோசிக்கிறீங்க? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? சொல்லுங்கம்மா. அது மீனா காலேஜ்ல டிகிரிய முடிச்சிட்டா. ஆமால, அதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடிடுச்சு. ஆமா ரஜினி, அவ மாஸ்டர் டிகிரி படிக்க போறாளாம். அத படிச்சா வேலை ஈஸியா கிடைக்கும், அதுல சேரணும்னு சொல்றா ரஜினி. அதனால என்ன பத்மாமா, படிக்கணும் தானே ஆசைப்படுறா, நல்ல விஷயம் தானே, சேர சொல்லுங்க. இல்லம்மா, அதுக்கு அதிகமா ஃபீஸ் கட்டணும். வீட்ல ஏற்கனவே இவ்ளோ பிரச்சனை இருக்கு. பத்மாமா, வீட்டு பிரச்சனை எல்லாம் நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. அதெல்லாம் வந்த மாதிரியே சரியா போயிடும். மீனாவோட படிப்பு இதனால பாதிக்கப்படாது. அதாம்மா. இது அவளோட காலேஜ் ஃபார்ம கொடுத்து விட்டுருக்கா. இதுல நீதா ரஜினி கையெழுத்து போடணும். அவ்வளவுதானே? இருங்க, கொடுங்க, சைன் போட்டு தரேன்.
பத்மாமா, சொல்லு ரஜினி, என்னாச்சு? இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க தானே? கண்டிப்பா இவங்க யாரும் கோயிலுக்கு போகல, வேற ஏதோ வேலை பண்ண போறாங்க. இவங்க உருப்படியான வேலை செஞ்சு நல்லா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா எப்பெல்லாம் இப்படி திருட்டுத்தனம் பண்றாங்களோ அப்பெல்லாம் பெரிய பிரச்சனையா கடைசியில ஏன் தலையில வந்து விழுது. சரி, அவங்க எங்க போறாங்கன்னு உங்களுக்கா தெரியுமா? எனக்கு தெரியல ரஜினி. சரி விடுங்க பத்மாமா, பாத்துக்கலாம். நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? கடைக்கு போய் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேம்மா. கடைக்கு நீங்களா? நீங்க காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சா அவங்க சாப்பிடுவாங்களா? பரவாயில்லையே. இல்ல ரஜினி, மீனாவை பார்க்க ஹாஸ்டலுக்கு போறேன். அதான் சமைச்சு எடுத்துட்டு போலான்னு கடைக்கு போறேன். சரி சரி, காசு ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம் ரஜினி, என்கிட்ட இருக்கு. சரி வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன், போலாம். இல்ல ரஜினி, நீ கிளம்புமா, நான் அப்படியே காத்தார நடந்து போய்க்கிறேன். சரி பத்மாமா. அண்ணே அண்ணே, தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணி முதலுக்கு மோசமாயிர போகுது. முதல்ல போனை புடுங்கண்ணே. பாத்துட்டே இருங்க. பத்மா, குடு பத்மா. என்னங்க நீங்க? ராதிகா, உங்க அம்மாவை அடக்கு. இப்படி சத்தம் போடாதம்மா, நான் சொல்றத கேளு. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு ரஜினிக்கு தெரிஞ்சா ரஜினியே உங்களை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவா. இப்ப இவங்க போன் பண்ணி என்ன மன்னிச்சிடு ரஜினின்னு அழுதாங்கன்னு வச்சுக்கோ, இவங்க நல்லவங்களாயிடுவாங்க. நம்ம நிலைமைதான் இன்னும் மோசமாயிடும், பாத்துக்கோ. பத்மா, சொன்னா கேளு. நான் என்னங்க சொன்னேன்? அவங்க தாங்க பேசினாங்க. அவன் புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்காக என்னடி பண்ண சொல்ற? கொஞ்சம் பொறுமையா இருமா. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு பணம் நம்ம கையில வரணுமா வேண்டாமா? சொல்றது கேளு. அவங்க மட்டும் அப்படி பேசலாமா? முதல்ல அதை யோசி. அதுக்கப்புறம் இவங்களையும் நம்ம ரஜினி கிட்ட மாட்டி விட்டு பணத்தையும் புடுங்கிட்டு அடிச்சு துரத்திடுவோமா, சரியா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா. ஓ, வந்துட்டாங்களா? சரி சரி, இந்த உள்ள வந்த வழியெல்லாம் அடுத்து நம்ம தான். வாங்க உள்ள போலாம். அண்ணே, கொஞ்சம் அமைதியா எல்லாம் முடிட்டு போங்க. ஐயோ நீ, நான் சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. என்ன சித்தப்பா, உங்களை எவ்வளவு நம்பணும். நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்ல. இல்லம்மா, அது வந்து எங்கமத்து, இது ரெஜிஸ்டர் ஆபீஸா இல்ல வக்கீல் ஆபீஸா? இங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ சார், பஞ்சாயத்துல ஒண்ணும் இல்ல சார். இருங்க சார், நாங்க எங்க சித்தப்பா கூட கலந்து பேசிட்டு தான் அப்புறம் கையெழுத்து போட முடியும். சரிம்மா, அது வரைக்கும் உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்க முடியாது. வீட்டுல போய் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இப்ப எல்லாரும் கிளம்புங்க. பாக்கா, என்ன சிங்கமுத்து, என்ன இதெல்லாம்? சார் கோச்சிக்காதீங்க, ஒரு 10 நிமிஷம் பேசி கரெக்ட் பண்ணி கூட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, போங்க. சரிங்க சார். இப்ப என்ன போறீங்க, அவ்வளவுதானே? போங்க. வீட்டை விக்கலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கீங்க,
இதுக்கப்புறம் சித்தப்பான்னு யாரும் என்ன தேடி வரக்கூடாது. இப்போவே சொல்லிட்டேன். இத வச்ச பணத்தை நான் கறக்குறேன்டா. இத பாருங்க, இப்படி ஒரு முடிவெடுத்தா நஷ்டம் நமக்கு தான். யாருக்கோ விக்கிறத சிங்கமுத்துக்கு விக்கிறது இல்ல, தப்பு இல்ல.